வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. சமீபத்துல பிறந்து ஒரு சில நாட்களே ஆன குழந்தையோட உடல் அடிக்கடி தீப்பற்றி எரியறதா ஒரு செய்தி மீடியாக்கள்ல வந்து பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சில வாரங்கள் வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பிரச்சனை தானாவே சரியாயிடுச்சு. அதை தொடர்ந்து சமீபத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரை சொத்தியும் அடிக்கடி தீப்பற்றி எறியறதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதோட திகிலான பின்னணி என்ன அப்படிங்கறதான் இந்த எபிசோட்ல பார்க்க போறீங்க. அங்க அணிச்சா இங்க எரியுது, இங்க அணிச்சா இங்க எரியுது, அந்த மாதிரி எரிஞ்சு அணைக்கும் போது டக்குன்னு அந்த சைடு எரியுது. பெரிய அம்மா மேலே படுத்திருக்காங்க, சின்ன பையன் கீழே படுத்திருக்கான். அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நெருப்பு. ஸ்டார்ட் ஆனோடனே அப்படியே கத்திருக்காங்க. அங்கே ஸ்டார்ட் ஆனோடனே அங்கே அணைச்ச உடனே இந்த பக்கம் பெட்டில் அவங்க கண்ணு தெரிய எரிஞ்சிச்சா? தெரிய எரிஞ்சிட்டு தான் இருக்கு. நான் அமர். நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் மனிதனோட நாகரிக வளர்ச்சி வேற பாதைக்கு திரும்பிச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த நெருப்பை விட்டு எப்பவுமே ஒரு ஸ்டெப் நம்ம விலகி தான் இருப்போம். காரணம் பயம். அப்படிப்பட்ட நெருப்பு எப்படி வருதுன்னே தெரியாம உங்களையும் உங்க குடும்ப நபர்களையும் துரத்திட்டே இருந்தா ஏனாகும்? கேட்கறதுக்கே பயமா இருக்குல்ல? ஆனா ஒரு குடும்பத்துல இந்த நிகழ்வு நிஜத்துல இப்போ நடந்துட்டு இருக்கு. நெருப்போட பிடியில சிக்கி மிரண்டு போயிருக்கிற அந்த குடும்பத்தை தேடித்தான் நான் இப்போ நீலகிரி மாவட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். நீலகிரி மாவட்டம்னாலே அதோட குளுமையும் இயற்கை அழகும் தான் நம்ம எல்லாரோட மனசுலயும் டக்குன்னு நினைவுக்கு வரும். ஆனா இன்னைக்கு நான் அதையெல்லாம் பொறுமையா நின்று ரசிக்கிற நிலைமையில இல்ல. அதனால நேரா கோத்தகிரி பக்கத்துல இருக்கிற கூக்கல் கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். கூக்கல் கிராமத்துல சுமார் 200 படுகர் இன குடும்பங்கள் வசிச்சிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்து வந்த சம்பவத்தை பத்தி ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இல்ல நான் தான் ரொம்ப ஆர்வத்தோட இவ்வளவு தூரம் கிளம்பி வந்துட்டேன்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்காக ஊருக்குள்ள என் கண்ணில் தென்பட்ட சிலர்கிட்ட திடீர்னு நெருப்பு பத்தி எரியும் குடும்பத்தை பத்தி விசாரணையா வச்சேன். நான் எதிர்பார்த்ததை விட கூடுதல் திகிலோட நடந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட விவரமா சொன்னாங்க கிராம மக்கள். மக்கள் பேசுனதை கேட்ட பிறகு எனக்குள்ள இருந்த ஆர்வம் பல மடங்கு அதிகரிச்சிடுச்சு. இந்த விசித்திர சம்பவம் நிகழ்ந்துட்டு இருக்கிறது சுப்பிரமணியன் என்பவரோட வீட்டுல. நேரத்தை வீணடிக்காம அவரோட வீட்டை நோக்கி போனேன். இதை நான் எதிர்பார்க்கல. சுப்பிரமணியனோட வீட்டுல போலீஸ் காவல் இருந்தாங்க. தீப்பற்றி எரியற ஒரு தனிநபரோட வீட்டுக்கு போலீஸ் காவல் போட்டிருக்காங்கன்னா இந்த குடும்பத்தோட நிலைமை எவ்வளவு மோசமான சூழலுக்கு போயிருக்குன்னு என்னால யூகிக்க முடியுது. இந்த சூழல்ல டிவி நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தருவாங்களா மாட்டாங்களான்னு ஒருவித தயக்கத்தோட சுப்பிரமணியனை சந்திச்சேன். ஆனா எந்த மறுப்பும் சொல்லாம தனக்கு நடந்த சம்பவங்களை என் கூட பகிர்ந்துக்க அவர் தயாரா இருந்தாரு. மனைவி பிரியா, கோகுல் ராகுல்னு 2 மகன்களோட அழகான அளவான குடும்பம் சுப்பிரமணியத்தோடது. எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம சுமூகமா போய்கிட்டு இருந்த தங்களோட குடும்ப வாழ்க்கையில திடீர்னு ஏற்பட்ட குழப்பங்கள் பத்தி என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு சுப்பிரமணியன். நாங்கள் வந்து நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். 7 மணி இருக்கிறப்ப வந்து அம்மா மேலே படுத்துருக்காங்க, சின்ன பையன் வந்து கோகுல் அவன் வந்து கீழே படுத்துருக்கான். அந்த இடத்துல ஒரு நெருப்பு பெட்டில் வந்து ஒரு நெருப்பு எரியுது. நெருப்பு எரியுதுன்னு சொன்னோடனே போனோடனே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டப்போ வேறு ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க, அதான் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் அனுபவம் நெருப்பு எரிஞ்ச ஃபர்ஸ்ட் இது வந்து அன்னைக்கு தான். கடந்த 8 மாசமா சுப்பிரமணியனும் அவரோட குடும்பமும் நெருப்புங்கிற வார்த்தையை கேட்டாலே பயந்து போய் மிரட்சி அடையறாங்க. முதலா சுப்பிரமணியனோட வீட்டுல தீப்பற்றி எரிஞ்சப்போ அவரும் வீட்டுல தான் இருந்திருக்காரு. ஏதோ யதார்த்தமா நடந்த சம்பவமா நினைச்சு அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. ஆனா தொடர்ச்சியா அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அவங்க குடும்பத்தையே நிலைக்குலைய செஞ்சிடுச்சு. ஒரே நேரத்துல வீட்டுல வெவ்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சப்பதான் இதுல ஏதோ விபரீதம் இருக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. முதல் சம்பவம் நடந்தப்போ சுப்பிரமணியன் வீட்டுல இருந்து அதை நேரடியா பார்த்தாரு. ஆனா அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழ்ந்தப்போ சுப்பிரமணியனும் வீட்டுல இல்ல. அவங்க கண்ணு தெரிய எரிஞ்சிச்சா? தெரிய எரிஞ்சிட்டு தான் இருக்கு. இல்ல இந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சிச்சு, அந்த சைடு அணைச்ச உடனே இந்த பக்கம் எரியுது. இங்க அணைக்கிறாங்க, மேல் பக்கம் எரியுது, மேல் பக்கம் எறிகிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. அதே மாதிரி 4 பக்கம் எரிஞ்சிருக்கு. 4 பக்கம் தண்ணி ஊற்றி நடுவில் பிடிக்கிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதை பெட்டில் எடுத்து அந்த பக்கம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது பண்ண உடனே 2வது ரூம் எரியுது. 2வது ரூம் எரியிறப்போ வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அதுலேயே இருக்கிற ஸ்டாக் தண்ணி வந்து முடிஞ்சிருச்சு. 2வது ரூமில் எரியிறப்போ வந்து கொஞ்சம் ஊற்றிருக்காங்க. அவங்களால
அது ஜமாளிக்க முடியல. ஏன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டேன், என் மிஸ்ஸஸும் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அன்றைக்கி அம்மாவும் 2 பசங்கள் தான் இருக்காங்க. இவங்களால போராடி பார்த்துருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் எல்லாருமே போய் அதை வந்து 2வது ரூமில் வந்து இதை அணைச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் 2வது ரூமில் அணைச்சிட்டு இருக்கும்போது 3வது ரூம்லேயும் எரியுது. 3வது ரூமில் வந்து இந்த கபோர்டில் வந்து துணியெல்லாம் மடக்கி வச்சுருப்பாங்க. பேப்பரை வச்சு தான் அது மேலே அடுக்கி வைக்காங்க. அதில் வந்து என்னாச்சுன்னா அந்த பேப்பர் எரியுறதில்ல, அந்த பிளவுட்டும் ஒன்றும் ஆகுறதில்ல, துணி மட்டும் எரியுது. சுப்பிரமணியனோட வீட்டுல திடீர்னு நெருப்பு பற்றி எரியுதுங்கிற செய்தி சில நாட்கள்ல அக்கம் பக்கத்தினருக்கும் தெரிய வந்துச்சு. துவக்கத்துல ஆறுதல் சொல்லி வேண்டிய உதவிகள் அத்தனையையும் ஊர் மக்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவங்களுக்குள்ளயும் ஒருவித பயம் ஏற்பட்டு நமக்கு ஏன் வம்புன்னு ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி நடந்ததுல எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தற்சமயத்துல ஊரே உறைஞ்சு கிடக்க மாதிரி இருக்கும். எந்த சமயத்துல என்ன நடக்குமோ, பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது ஆயிருமோ, வேற பசங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 7 மணி ஆனாவே இந்த தெருவில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நெருப்பு எப்படி பிடிக்குது, ஏன் பிடிக்குதுன்னு புரியாத சுப்பிரமணியன் தன்னோட வேலையை விட்டுட்டு வீட்லயே இருக்க ஆரம்பிச்சார். ஆனாலும் துணிகள் பொருட்கள் தீப்பற்றி எறியற சம்பவம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்த சுப்பிரமணியனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுல போய் சில நாட்கள் தங்கலான்னு முடிவு பண்ணி தன்னோட குடும்பத்தை அங்க அழைச்சிட்டு போனார். வீட்டை காலி பண்ணால் இது நடக்குமா இல்லையான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அக்கா வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அக்கா வீட்டுக்கு போய் ஒரு 8 நாள் ஒன்றுமே ஆகலை. 8வது நாள் இதே மாதிரி நடக்குது. அங்கே அக்கா வீட்டில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதே 8 மணி டைமில் வந்து பெட்டில் எரியுது. நாங்கள் எல்லாம் வெளியில் பேசிகிட்டு இருக்கோம், பக்கத்து ரூமில் பேசிகிட்டு இருக்கோம், உள்ளார் எரியுது. அங்கே போய் அணைச்சி பார்க்குறோம், நம்ம துணி தான் எரியுது. அது நான் இங்கேருந்து கொண்டு போன அந்த துணி தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களது பெட்டு கம்பளி இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தண்ணி ஊற்றி அப்படி நிறுத்திட்டோம். சரி, அதனால் சரி திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி வீட்டுக்கு வர்றோம். வீட்டை மாத்தி பார்த்தும் ஒரு பலனும் கிடைக்கல. எந்த வீட்டுல போய் தங்கினாலும் சுப்பிரமணியன் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட துணிகள் மட்டும் திடீர்னு எரிஞ்சுது. ஒரு பக்கம் குழப்பம் அதிகரிக்க, மறுபக்கம் பயமும் பல மடங்கு அதிகரிச்சுட்டே போச்சு. சுப்பிரமணியனுக்கு எதிரிகள் யாராவது இருந்தா அவங்க தான் இப்படி செய்யறாங்கன்னு சந்தேகப்படலாம். ஆனா பல தடவை யோசிச்சு பார்த்தோம், அப்படி யாரும் இருக்கிறதா சுப்பிரமணியனோட மனசுக்கு படல. அதனால தங்களோட குடும்பத்துல ஏதோ தீய சக்தி புகுந்துட்டதா நினைச்சு ஜோசியர்களையும் மாந்திரிகர்களையும் தேடி போக ஆரம்பிச்சாரு சுப்பிரமணியன். ஜோதிடர்களும் மாந்திரிகர்களும் பல யோசனைகளை சொன்னாங்க. ஆனா எதுவுமே பலன் தரல. நாள் ஆக ஆக நெருப்போட தாக்குதல் அதிகமாகிட்டே தான் போச்சு. சுப்பிரமணியன் குடும்பத்தோட இந்த பரிதாபமான நிலைமையை பார்த்த ஊர் பெரியவங்க சிலர் ஊர் கோவில்ல சில நாட்கள் அவரை குடும்பத்தோட தங்கி பார்க்க சொன்னாங்க. சுப்பிரமணியனுக்கும் இது நல்ல யோசனையா தெரிய துணிமணிகளை எடுத்துட்டு தற்காலிகமா கோவிலுக்கு குடி போனார். ஆனா அங்கேயும் அவரை துரத்திட்டே வந்துச்சு நெருப்பு. ஊரில் மீட்டிங் வச்சு பேசும்போது, சரி ஒரு டைம் பார்க்கலாம், நீங்கள் கோயிலில் தங்குங்க, உங்களுக்கு எல்லாமே சாப்பாடு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறோம், நீங்கள் கோயிலில் தங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் கோயிலில் வந்து தங்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஒன்றும் ஆகலை. 2வது நாள் மத்தியானம் எல்லாம் ஊரில் எல்லாமே இருக்காங்க, எல்லாம் சாப்பாடுக்கும் எல்லாம் வீட்டில் இருந்தும் அது இது பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. பழம் கொடுக்குறவங்களும் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்துட்ருக்கிறப்போ பழம் கொடுத்துருக்காங்க. அந்த பழம் வந்து இவங்க பசங்க வந்து வெளியில் தான் எழுதிட்டுருக்காங்க. எழுதிட்டுருக்கும்போது அவங்க சாப்பிட்டு ஒரு பழத்தை வந்து கோயிலுக்குள்ளே அவங்க படுக்கிற இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே வைக்கும்போது இவங்க வெளியில் தான் எழுதிட்டுருக்காங்க. உள்ளார வந்து கார்பெட்டும் இந்த பழமற்ற வேகுது, அந்த பேப்பர் வேகிறது இல்லை. கோவிலுக்குள்ள வச்ச பிறகும் தங்களோட உடைமைகள் எரியறத பார்த்த சுப்பிரமணியனோட குடும்ப நபர்கள் வேற என்னதான் செய்யறதுன்னு அதிர்ச்சி அடைஞ்சு திக்கு தெரியாம நின்னாங்க. சுப்பிரமணியனோட வீட்டுல இருந்த துணிகள், சேரு, டிவின்னு எல்லா பொருட்கள்லயுமே திடீர்னு நெருப்பு பற்றி இருக்கு. அத்தனை சம்பவமும் ஒரே நாள்ல நடந்திருந்தா அவருக்கு பிடிக்காதவங்க யாரோ நெருப்பை பத்த வச்சிருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனா எல்லாரும் வீட்டுல இருக்கும் போது தினசரி ஒவ்வொரு பொருளா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. பல நாட்களா
தீவிரமா கண்காணிச்சும் எதனால இது நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாததால தங்களுக்கு யாரோ செய்வனை வச்சுட்டதால ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு சுப்பிரமணியன். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். கோத்தகிரி பக்கத்துல இருக்க கூக்கூர் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியனோட வீட்டுக்குள்ள உள்ள பொருட்கள் அடிக்கடி தீப்பற்றி எறிகிற ஒரு விசித்திரமான நிகழ்வை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு காரணமும் இல்லாம தன்னோட வீட்டுக்குள்ள நெருப்பு எப்படி வருதுன்னு புரியாத சுப்பிரமணியன் சில உள்ளூர் மாந்திரிகளோட உதவியை நாடி இருக்காரு. ஆனா அதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாததால சில உறவினர்களோட பரிந்துரையை கேட்டு கேரளாவுக்கு போய் ஒரு பெரிய மாந்திரிகரை பார்க்க முடிவு பண்ணாரு. சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள்னு சுப்பிரமணியனோட வீட்டுல நெருப்பு பற்றி எரியும் சம்பவம் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. உள்ளூர் மாந்திரிகர்களை விட கேரளாவை சேர்ந்த மாந்திரிகர்கள் இது மாதிரியான விஷயங்களை எளிதா கட்டுப்படுத்துவாங்கன்னு சுப்பிரமணியனோட உறவினர்கள் சிலர் சொல்ல அதையும் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்த்தாரு சுப்பிரமணியன். ஆனா அதுக்கும் எந்த பலனும் கிடைக்கல. நாளடைவுல நெருப்பு பிடிக்கிறதும் அதை அணைக்கிறதும் சுப்பிரமணியனுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் பழகி போயிருந்துச்சு. ஆனா நெருப்பையும் கடந்து புது புது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் சுப்பிரமணியனோட வீட்டுல நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பொம்மை போட பாருங்க. இந்த பொம்மை இந்த ரூம்ல ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல வந்துச்சு, கிச்சன்ல வந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த ரூம்ல, அதுக்கப்புறம் இந்த ரூம்ல இந்த பாம்பு படம் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் எப்போ வந்துச்சு? நீங்க ராத்திரி தூங்கி எந்திரிச்சு காலைல பார்க்கும்போதா இல்ல எப்படி? இல்ல நாங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கோம், தோட்டத்துக்கு போயிருக்கோம். பசங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவரும் வேலைக்கு போயிருக்காரு. தோட்டத்துக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்து இதெல்லாம் இருக்குது. அப்ப வீட்டுல யார் இருந்தா? பாட்டி மட்டும். பாட்டி உள்ளே இருக்காது, பயந்துட்டு வெளியே உட்காந்துருக்கோம். பாட்டி உள்ள இல்ல. அப்ப இங்க பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க. பாட்டி மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. பசங்க யாரும் இல்லையா? யாருமே இங்க இல்ல. வந்து பார்த்தா இப்படி பாம்பு இந்த பொம்மை படம் எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ள வரையப்பட்டிருந்த விசித்திர படங்கள் அத்தனையும் சுப்பிரமணியன் குடும்பத்தினரோட பயத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகரிச்சிச்சு. இந்த சம்பவங்களும் ஒரு நாளோட நின்று போயிடல, பல நாட்கள் தொடர்ந்து இருக்கு. தானாகவே சாமான்கள் தூக்கி எறியப்பட்ட சம்பவம் சுப்பிரமணியத்தோட குடும்பத்தை அதிர்ச்சியின் உச்சகட்டத்துக்கே கொண்டு போச்சு. விளக்கு எல்லாத்தையும் சும்மா எடுத்து வீசுது. இங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட், இந்த இதுல செல்ஃபில் இருந்துச்சு. எடுத்து வீசிச்சு ஒரு 2 டைம். அப்புறமா பயந்துட்டு இங்க வச்சோம். இங்க வச்சதுக்கு அப்புறம் இந்த போட்டோ எல்லாம் எடுத்து வீசிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து இங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை இதை எடுத்து மறுபடியும் வீசி 2 டைம் வீசிச்சு. அதுக்கப்புறம் அது இதுல பத்த வைக்கிறது இல்லை, கட்டி போட்டோம். இன்னைக்கு நேத்து ஒரு ஆள் வந்து பூஜை பண்ணுன்ட்டு அதை எடுத்து வச்சு பத்த வச்சு அந்த ஆளு வெல்லம், சர்க்கரை, மாவு எல்லாம் இங்க இருந்து எடுத்து கொட்டுது. அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா? பறக்கிறது இல்ல, எடுத்துட்டு போய் கொட்டிரும். இப்படி போகுமா? போகிறது பார்க்க முடியாது. சவுண்ட் ஆனதுக்கு பின்னாடிதான் ஐயோ சவுண்ட் ஆயிடுச்சு, விழுந்துருச்சு அப்படின்னு பயந்துட்டு வெளியே போயிருவோம். நடந்த விஷயங்களை சுப்பிரமணியனோட மனைவி பிரியா என்கிட்ட விளக்கி சொல்லும் போதே அதை நேர்ல பார்த்த ஒரு பிரமிப்பு எனக்குள்ள ஏற்படுது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சம்பவமும் அவங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. வீடு முழுவதும் விசித்திர படங்கள், தூக்கி எறியப்பட்ட இங்க் பாட்டிலோட கரைகள், துணிகள் எல்லாமே இப்பவும் அப்படியே தான் இருக்கு. திரும்ப எடுத்து அடுக்கி வச்சு எந்த பலனும் இல்லைங்கிறதால அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்களாம் பிரியா. பீரோல இருக்கிற துணியில பீரோ பாருங்க, ஓட்டை பண்ணி உள்ள போய் எரியுது. ஓட்டை பண்ணி உள்ள போச்சா? இங்க பாருங்க, இது 2 ஓட்டை பண்ணி உள்ள போயிருச்சு. அப்படியே புகை வரும் இந்த ஓட்டையில. என்ன புகை வரும்னு பார்க்கும்போது உள்ள துணிமணி எல்லாம் எரியுது. இங்க மேல ஒரு சூட்கேஸ் இருந்துச்சு, சூட்கேஸ் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு, வேஸ்ட் ஆயிருச்சு. சூட்கேஸ் ஃபுல்லாவே எரிஞ்சிருச்சு, அதெல்லாம் தூக்கி வீசிட்டோம். தொடர் விசித்திர நிகழ்வுகளால ஒரு வீடு இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில இருக்கிற பொருட்கள் மட்டும் இல்லாம பீரோவுக்குள்ள இருக்கிற துணிகளும் எரிஞ்சு போய் ஓட்டையா தான் இருக்கு. சுப்பிரமணியனோட வீட்டுல இன்னும் ஒரு சில துணிமணிகள் மட்டும்தான் எரியாம இருக்கு. அதையே தான் அத்தனை பேரும் மாத்தி போட்டுக்கிறாங்க. நாளுக்கு நாள் தன் சொந்த வீட்லயே பயந்து வாழ்க்கையை நகர்த்தினாங்க சுப்பிரமணியனும் அவரோட குடும்பத்தினரும். சில மாதங்கள் வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்த அமானுஷ சக்தியோட வேலை சில நாட்களா வெளியவும் தொடர ஆரம்பிச்சிருக்கு. கடந்த சில தினங்களாவே சுப்பிரமணியனோட பெரிய பையன் ராகுல் தன்னோட ஸ்கூல் கேட் வரைக்கும் தான் போறான். அதுக்கு மேல அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என் வீட்டிலலாம் ஒன்றும் இருக்காது. வீட்டிலலாம் ஃப்ரீயாக தான் போவேன். ஸ்கூலுக்கு கேட்டு தாண்டும் போது தான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுது. அதையும் மீறி உள்ளே போனால் வந்து மயக்கா வந்துடும். அதே மீறி உள்ளே போக ட்ரை பண்ணியிருக்கியா? என்ன ஆகும்? அந்த என்ன ஆகும் தெரியல. மயக்க அடைஞ்சிட்டா எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன இது எத்தனை நாளாக நடக்குது உனக்கு? அது 10 நாள் தான்.
பெரிய மகன் ராகுலுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா சின்ன மகன் கோகுலுக்கும் சில விசித்திரமான பிரச்சனைகள் சில வாரங்களா இருக்கு. சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு எருமாடு வந்து துரத்துதுண்ணா, கத்தி பிடிச்சிட்டு வந்தேன். எரும மாடு கத்தி பிடிச்சி வருதா இல்ல எரும மாட்டு மேல யாராச்சும் உட்காந்து கத்தி பிடிச்சிட்டு வராங்களா? எருமாட்டு மேலே என்னமோ ஒன்று உட்காந்து கத்தி பிடிச்சிட்டு துரத்து வரேண்ணா. அப்பான்னு கத்துனேண்ணா, போலீஸோடு இருந்தாங்கண்ணா. போலீஸ் இருந்தாங்களா? அப்போ அவங்க 2 பேரும் வந்து என்னை பிடிச்சி பயப்படாத இந்த செருப்பு போட்டுக்கோன்னு கொடுத்து கூட்டு வந்து அவங்க கூடவே வச்சுட்டாங்கண்ணா. நெருப்பு பற்றி எரியற சம்பவத்தை தொடர்ந்துதான் இந்த அத்தனை நிகழ்வுகளும் தொடருது. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஊர் மக்களும் பகல் வேளைகள்ல சுப்பிரமணியனோட குடும்பத்துக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா இரவு நேரங்கள்ல இந்த வீட்டு பக்கமே யாரும் வர்றது கிடையாது. அதனால அடுத்த கட்டமா ஒரு அதிரடி முடிவை எடுத்தாரு சுப்பிரமணியன். வீட்டுக்குள்ள தீப்பிடிக்கிற சம்பவம் ஒரு பக்கம் இருக்க, சுப்பிரமணியரோட மகன்களுக்கும் வேறு விதமான சில வினோத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. கடந்த 10 நாளா ராகுல் ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சா அவர் யாரோ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி பீதி ஏற்பட்டு விழுந்தடிச்சு வீட்டுக்கு ஓடி வந்திருக்காரு. தங்களை சுத்தி நடக்கிற இந்த விசித்திர நிகழ்வுகளால பசங்களோட படிப்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து போயிருக்காரு சுப்பிரமணியன். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். சுப்பிரமணியரோட வீட்டுல மட்டும் இல்லாம அவங்களோட குடும்ப நபர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் திடீர்னு தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. பொறுத்து பார்த்து கடைசியில கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் தன்னோட நிலையை விலக்கி சொல்லி உதவி கேட்டிருக்காரு சுப்பிரமணியன். கலெக்டரும் சுப்பிரமணியனோட குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு 2 போலீஸ்காரங்களை அவரோட வீட்டுக்கே காவலா போட்டிருக்காரு. பல மாதங்களா தொடர்ந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கிறதால இப்போ சுப்பிரமணியன் வீட்டுல உருப்படியா இருக்கிறதுன்னு எதுவுமே இல்ல. வீடு முழுக்க கருகி போன பொருளை தான் பார்க்க முடியுது. யாரையும் நம்பி பலன் இல்ல. மாந்திரிகர்கள் கிட்ட போகவும் இதுக்கு மேல கையில பணமும் இல்ல. அதனால ஊர் மக்களும் சுப்பிரமணியனும் ஒரு முடிவு பண்ணி நீலகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு போய் ஆட்சியர் கிட்ட நடந்த சம்பவங்கள் அத்தனையையும் விளக்கி சொன்னாங்க. மந்திரவாதிங்க யாரோ வந்தா பூசையெல்லாம் பண்ண ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால ஊரே சேர்ந்து சரி இவர் தனிப்பட்ட பிரச்சனையை எடுக்க வேண்டாம், நம்ம ஊர் பிரச்சனையை எடுத்துக்கலாம் சொல்லி ஊர்ல எல்லாரும் வந்து பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு பஞ்சாயத்து வச்சு இவரையும் கூட்டிட்டு வந்து நம்ம போய் பேசணும். சரி கலெக்டர்கிட்ட போனால் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லி கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். அங்கே கலெக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அவரும் வந்து ஒரு ஆய்வுக்குழு வச்சு வீட்டுக்கு வந்து போலீஸ் காவலை வச்சு என்ன நடக்கும்னு பார்த்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நல்லா ஹெல்ப் பண்ணாரு. சுப்பிரமணியனோட குடும்ப சூழலை புரிஞ்சுக்கிட்ட ஆட்சியர் அவங்களோட வீட்டுக்கு உடனடியா போலீஸ் காவல் போட உத்தரவு போட்டாரு. அடுத்த நாள் காலையில இருந்து சுப்பிரமணியனோட வீட்டுல போலீஸ் காவல் இருக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நாள்ல இருந்து எந்த ஒரு விசித்திர சம்பவமும் சுப்பிரமணியனோட வீட்டுல நடக்கல. இது எல்லாருக்குமே ஆறுதலா இருந்தாலும் இது எப்படி சாத்தியம்னு திகைப்படைஞ்சு போயிருக்காங்க மக்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே செஞ்சது அமானுஷ சக்திகள். சுப்பிரமணியனோட ஃப்ரெண்டு எப்பவும் இந்த வீட்டில் ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு கூப்பிடுவாரு. நான் அப்போ வந்து நாம் பார்க்குறோம். அந்த பார்க்குற நேரத்தில் வந்து கண்ணு முன்னாடியே நடந்த விஷயம் நிறையா. நான் என் கண்ணு முன்னாடி பார்த்ததே ஒரு 4-5 இன்சிடென்ட் நான் பார்த்துருந்தேன். பயிராகிறது, விளக்கெல்லாம் தூக்கி எறிகிறது, இந்த மாதிரிலாம் கண் கூட பார்த்துருந்தோம். ஆனால் எங்களுக்கு பயந்தா இருந்தாலும் கூட அந்த ஃபேமிலி விட்டு கொடுக்கூடாதுன்னு தான் நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது போலீஸ்கார் வந்ததுலேருந்து ஒரு 4-5 நாளில் எந்த இன்சிடென்ட்டும் இங்கே நடக்கிறதில்ல. இனி இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு எங்களுக்கு புரியல. இப்போ ஊரே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும்னு இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா சுப்பிரமணியனோட மூத்த மகன் ராகுலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்ய வேற ஒரு ஸ்கூல்ல சில நாட்கள் படிக்க அனுமதி வாங்கி கொடுத்தாரு மாவட்ட ஆட்சியர். இந்த ஸ்கூலுக்குள்ள போறதுக்கும் ராகுல் பயப்படுவாரா இல்ல சாதாரணமா உள்ள போயிடுவாரான்னு பார்க்க எல்லாரையும் விட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ராகுல் பள்ளிக்குள்ள போக தயாரா இருந்தாரு. என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமா நான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம சாதாரணமா ஸ்கூலுக்குள்ள போனாரு ராகுல். சுப்பிரமணியன் நிம்மதி பெருமூச்சு விட்டாரு. தற்காலிகமா சுப்பிரமணியனோட வீட்டுல இருந்த அத்தனை பிரச்சனைகளும் சரியாயிடுச்சு. ஆனா போலீஸ் காவல் எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? அவங்க போன பிறகு திரும்பவும் விசித்திர சம்பவம் தொடருமான்னு ஒருவித பீதியில தான் இப்பவும் இருக்காங்க சுப்பிரமணியனும் ஊர்க்காரங்களும். சுப்பிரமணியனோட வீட்டுக்கு போலீஸ் காவல் வந்ததுக்கு பிறகு ஒரு தடவை கூட அவங்களோட வீட்டுக்குள்ள தீப்பிடிக்கல. அவரோட மகன்களுக்கு இருந்த விசித்திரமான பீதிகளும் தானாவே காணாம போயிருக்கு. உண்மையிலேயே சுப்பிரமணியனோட வீட்டுக்கு யாராவது செய்வன வச்சிருந்தா போலீஸ் காவல் போட்ட பிறகும் அது கண்டிப்பா தொடர்ந்து இருக்கணும். அதனால சுப்பிரமணியனுக்கு வேண்டாதவங்க யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும்னு காவல்துறையை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தனக்கு அப்படி யாருமே எதிரிகள் இல்லைன்னு தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு சுப்பிரமணியன். மீண்டும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறுவது சஹா.